அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, தனிமையில் இறை அனுபவம் பெறுவோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 29 முதல் 33 முடிய. சீடர் தம்மை விட்டு ஓடிவிடுவார்கள் என தெரிந்தும் இயேசு அவர்களை வெறுக்கவில்லை. அவர்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும் என புறக்கணிக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு துணிவூட்டுகிறார். தமது இறுதி வெற்றிலேயே அவர்களுக்கும் பங்கு உண்டு என ஊக்கமூட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, சில குடும்ப உறவிலிருந்து தனிமையை உணர்கின்றன. சில நண்பர்களை இழந்து தனிமையை உணர்கின்றன. சிலர் செல்வங்களை இழந்து தனிமையை உணர்கின்றன. சில வயதான காலத்தில் தனிமையை உணர்கின்றன. சிலருக்கு நல்ல நண்பர் கிடைக்காமல் தனிமையை அனுபவிக்கின்றன. இயேசுவின் துன்ப நேரத்தில் சீடர்கள் எல்லாம் ஓடிவிடுகின்றார்கள். ஆனால் இயேசு தனியாக இல்லை. அவர் இறை தந்தையோடு இருந்தார். நம்மில் பலரின் வாயிலிருந்து பல நேரங்களில் வரும் ஒற்றை சொல் தனிமை. தனிமையாகத்தான் பிறந்தோம், தனிமையாகத்தான் சொல்லப் போகிறோம், தனிமைதான் வாழ்க்கையோ என கவலைப்படுவது உண்டு. தனிமைதான் வாழ்க்கை என்றாலும் அதனை துணிவோடு ஏற்று இனிமை காண்பதில்தான் வாழ்வின் மறைபொருள் உள்ளது. தனிமை சாபமா வரமா என்பதையெல்லாம் கடந்து தனிமை நம்மை நமக்கே 100% உண்மையாக காட்டும் ஒற்றை கண்ணாடி என்பதை உணர்வோம். தனிமையில் இறை அனுபவம் நிறைவாக பெறுவோம். நம்முடைய குறை நிறைகளை சுட்டி காட்டும் அளவுகோல் தனிமையாகும். அதை கண்டு அஞ்சுவதை தவிர்த்து ஆனந்தத்தோடு தனிமையில் இறை பிரசன்னத்தை உணர்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தனிமையை மகிழ்வோடு ஏற்கின்றேனா? நான் தனிமையில் இறைவனோடு உரையாடல் செய்கின்றேனா? தனிமையில் இறை அனுபவத்தால் நான் பல படிப்பினைகளை பெறுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தனிமையை மகிழ்வோடு ஏற்கவும், தனிமையில் இறைவனோடு உரையாடல் செய்யவும், தனிமையில் இறை அனுபவத்தால் பல படிப்பினைகளை பெறவும் வரம் தாரும். ஆமேன்.